करके प्रार्थना करिए, ऐसे ही होगा। நம்மை நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டாம். யோகோவா ரோகி சங்கீதம் 23 மேய்ப்பன் என்னை சரியாக நடத்தி எனக்கு தண்ணீர் கொடுத்து ஆகாரம் கொடுத்து என்னை காப்பாற்றும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். प्रभु परमेश्वर அந்த நாமத்தை உபயோகித்து ஜெபிக்கிறது. प्रभु परमेश्वर मुझे अच्छा से अच्छा रास्ता पे आप चलाइए करके ஜெப பட்டியல்ல உள்ள காரியம். वचन संगीत 23वां अध्याय की பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो। அவர் சுயம்பு, அதாவது இருக்கிறவராக, யோகோவா என்றால் இருக்கிறவராக இருக்கிறவர் என்று சொல்லி जो रहने वाला वो है ही रहता ही। அது ஏசாயா 42:5-8 எழுதிருக்கு பாருங்க. ஏசாயா 42:5 வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு கர்த்தராகி தேவன் சொல்லுகிறதாவது, परमेश्वर जो आकाश का जो सृजने और जो तानने वाला है और जो उस सभी पृथ्वी के जो फैलाने वाला है और जो उस पर जो लोगों की जो सांस और जो उस पर जो चलने वालों की जो आत्मा की देने वाला यहोवा है करके लिखा है। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम स्तुति हो। இறைவனை பற்றிய காரியம் परमेश्वर के विषय के बात ஆம், வேதாகமத்தின் மூலமாகவே சரியாக அறிந்து கொள்ள முடியும். எந்த அளவுக்கு தன்னை அவர் அறிந்து கொள்ள வெளிப்படுத்த அந்த அளவுக்கு அறிவதற்கு நமக்கு உரிமை உண்டு, அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. शास्त्र के अनुसार ही हम उनको कितने पहचान सकते हैं और जितने तक वो प्रकट करते हैं उतने तक हम भी उसके विषय में जानने के लिए हमारी फर्ज होता है। 8வது வசனம், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடை. और यहाँ पर यह लिखा 8वें वचन में, मैं यहोवा हूँ, मेरा नाम यही है और अपनी महिमा और दूसरा को ना दूंगा और जो सृष्टि जो मेरे जो योग्य है वो उसके जो स्तुति और मोतों को ना दूंगा करके लिखा है। ஆதியாகமம் 15:2 அடோனாய்ங்கிற எபிரேய பதம் கையாளுவது, அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் என்று அர்த்தமாகும். और जो उत्पत्ति 15 अध्याय अदोनाई करके जाने की ऐसी उसकी यहोवा करके नाम है। முதல்ல விசுவாச அறிக்கை அங்கதான் வருகிறது. और जो विश्वास की जो कहना उधर ही है। ஆபிரகாம் அதாவது கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணார் என்று 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். इब्राहिम ने परमेश्वर के ऊपर विश्वास किया और उसके लिए धर्मी गिना गया। 2வது வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தெரிவீர் என்று சொல்லி அவர் முதலாவது இந்த वचनத்தை உபயோகிக்கிறார். और जो पहले वचन यहोवा परमेश्वर जो दास आप मेरे लिए आप क्या देंगे, இதுக்கு அர்த்தம் அதோனாய் என்பதாகும். अदोनाई की स्मरण करता है। தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम அதாவது பழைய புதிய ஏற்பாட்டில் உள்ள கர்த்தருடைய நாமங்களை ஆராய்ச்சி பண்ணும் பொழுது जो पुराने और नए नियम के परमेश्वर के नामों के विषय में जांच करे तो அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய கிரியைகளையும் பற்றி அறிவிக்கிறது. और उसके जो गुणों को और उसकी क्रिया के विषय में प्रकट करती है। இங்கிலீஷ்ல காட் என்றால் நன்மை என்றுதான் அர்த்தம். जो अंग्रेजी में गार्ड करके जो बोलते हैं वो भला करके, கர்த்தர்ங்கிற வார்த்தை லார்ட் என்று உபயோகிக்கிறோம். और उसी की जो शब्द को लॉर्ड லார்ட் என்றால் ஆண்டவர் என்று அர்த்தம். लॉर्ड करके मतलब தேவனுடைய கிரியைகள் परमेश्वर के कार्य ஏராளமாக இருக்கிறது. और बहुत आय से है। இன்றைக்கு சபை அதாவது ஆத்மீக முயற்சிகளை இணைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கன்வென்ஷன்ல பேசுவேன். आत्मिक विषय के कोशिश के बारे में हम बोलते हैं। நாகரிகம் வளர்ந்து இவ்விதமாக மக்கள் ஐஸ்வர்யத்தில் வளர்ந்து இப்போ செழித்து கொழுத்து இருக்கிறது நாட்கள்ல, जो इन दिनों में लोगों धन मन बढ़ गया है, ऐसा उल्लुक பக்தி ஏக்கம் இது நம்முடைய சபை இந்த மாதிரி காரியங்கள்லாம் இது தேவனுடைய பெரிய அற்புதமாக இருக்கிறது. जो हमारे जो कलीसिया की जो भक्ति की जो बात है और उसके जो बढ़त जो है बड़ी आश्चर्य होता है। அதாவது ஆதியாகமத்திலிருந்து தனக்கென்று பக்தர்களை அவர் காத்து வருகிறார், பக்தர்களோடு இடைப்படுகிறார், பக்தர்களுக்காக நன்மை செய்கிற பக்தர் நிமித்தம் புறஜாதியை கண்டிக்கிறார். அதாவது தேவனுடைய செயல்பாட்டை நம்ப இருக்கிறோம். और उत्पत्ति से लेकर आप बढ़ेंगे तो अपने जो भक्तों के विषय में जो दुनिया के लोगों को दंड देता है उनको ऐसा ऐसा करते हैं करके लिखा हुआ है। அதாவது முழு உலகமே முழுகி போகாத அளவுக்கு தேவனுடைய அற்புத வல்லமை பாருங்க சபை. ஹalleluya. சபையை பற்றி மக்கள் என்ன நினைச்சிருக்கிறது எனக்கு தெரியவில்லை. நான் சபையை பற்றி ஒரு நாள் பேசுவேன். जो कलीसिया के विषय में लोगों क्या जाने हैं हम नहीं समझता हूं, लेकिन एक दिन मैं बताऊंगा। மேலே காண்பிக்கப்பட்ட குணங்களை நாம் பார்க்கும் பொழுது आप प्रभु के जो गुणों को देखें, தேவனுடைய ரட்சணம் அதாவது பலவா இருந்தாலும் கடவுள் ஒருவரே. உபாகமம் 6:4 परमेश्वर के लक्षण चाहे कैसे भी हो तो वो परमेश्वर एक ही है। जो व्यवस्था वर्णन की पुस्तक 6वां अध्याय की 4वां वचन, இஸ்ரவேலே கேள்,
நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को அவர் स्तुति हो। கர்த்தர் ஒருவரே கர்த்தர். और जो है इस्राएल सुन, हमारे நம்மை போல் மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். நம்மை போல அவன் நன்மை அறிய நம்மைங்கிற வார்த்தை தனக்குள்ளே தேவன் பேசி கொண்டதாகும். अपने जो अनुसारी हम मनुष्यों को बनाएंगे करके जो प्रभु ने बोला अपने मन में बोला है. தேவனில் பிதா குமாரன் என்ற மூன்று ஆள் தத்துவங்கள் காணப்படுகிறது. परमेश्वर पिता पुत्र पवित्र आत्मा करके त्रिएक பிதா குமாரன் அல்ல, पिता पुत्र नहीं. சிலுவையில் அறையப்பட்டது குமாரன் தான், பிதா அல்ல. और जो क्रूस में मारा गया पुत्र है जो पिता नहीं. பிதாவும் அல்ல குமாரனும் அல்ல. जो पवित्र आत्मा परमेश्वर ना तो पिता ना तो पुत्र. இறைவன் மூன்று பேரும் சிருஷ்டிக்கிறார்கள், மூன்று பேரும் ரட்சிக்கிறார்கள், மூன்று பேர்களும் கிரியை செய்தார். மூன்று பேர்களும் விதமாக இருந்தாலும் மூன்று பேருடைய குணாதிசயங்களும் வேலைகளும் வெவ்வேறாக இருக்கிறது. तीनों मिलकर उद्धार किया, सृष्टि किया, बनाते हैं, चलाते हैं, लेकिन तीनों के जो कार्य जो है वो अलग अलग होता है. 1 கொரிந்தியர் 8:5 வாசிக்கும் பொழுது पहली कोरिन्थियर 8:5-6 को உலகத்திலே अनेक கர்த்தாக்கள் என்றும் அதாவது தேவர்கள் என்று சொல்லப்பட்டாலும் பிதாவாகி தேவன் ஒருவரே உண்டு, அவர் மூலமாய் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, நாம் உண்டாக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலம் அவருக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दुनिया के अंदर बहुत सारे देवता करके जो माना जाता है, लेकिन एक ही परमेश्वर है, मात्र वही, केवल वही है, उसी के द्वारा हम सृष्टि किया है. ஆனால் இந்த அறிவு எல்லாருக்கும் இல்லை என்று சொல்லுங்க. இந்த அறிவை பெற்றிருக்கிற நாம் இறைவனை மகிமைப்படுத்த வேண்டும், இதிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், தெய்வீக தன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். लेकिन इसके जो ज्ञान सबके पास नहीं है, इस ज्ञान को जो पाया हुआ हम परमेश्वर को धन्यवाद. தேவன் நம்மை சிருஷ்டித்தது தம்முடைய மகிமையை அடையும் பொருட்டாக சிருஷ்டித்திருக்கிறார். அதாவது தன்னை போல, அதாவது தன்னுடைய மகிமையை நம் மனிதன் கொடுக்கும்படியாக இது ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. இதை தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமானது. मनुष्यों को इसलिए उद्धार किया कि अपनी महिमा वो पाने के लिए, वो महिमा उनको देने के लिए. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. உபாகமம் 32:39 வாசி. व्यवस्थावरण 32:39 को कोई पढ़िए. நானே அவர், என்னோட வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்கிறார். அவருடைய கையத்தை எடுத்து நீர் செய்கிறது என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. தேவன் நினைத்த எல்லாம், தேவரே செய்ய வைத்த எல்லாம் தடைபடாது என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். परमेश्वर क्या कर रहे हैं करके उसके हाथों को पकड़ के रोकने वाला कोई नहीं है करके अय्यूब भी बोलता है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நீதி உள்ளவர். தேவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக சில காரியங்கள், அதே உபாகமம் 32:4. ये लेकिन परमेश्वर धर्मी है, कुछ न कुछ कारण के लिए वो करता है. वही व्यवस्थावरण 32:4. அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இறைவனை பற்றிய காரியம் என்ன என்றால் அவர் நல்லவர். परमेश्वर की बात यह है वो गाड என்றால் நல்லது என்று சொல்லி அர்த்தமா. जो गाड के मतलब जो भला है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम. அதாவது தேவனை பற்றிய தியானம் மனிதனுக்கு அதாவது பெரிதான ஒரு ஆசீர்வாதம், அது ரொம்ப முக்கியமானதா. परमेश्वर के विषय के जो ध्यान जो है मनुष्यों की एक बहुत बड़ा आशीष है. கடவுள் ஆவி என்று எழுதி இருக்கிறது. जो परमेश्वर आत्मा है. யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். और उसको प्रणाम करने वाला आत्मा सच्चाई से. அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर आत्मा करके लिखा है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति हो. கடவுள் வெளிச்சம் என்று எழுதி இருக்கிறது. परमेश्वर ज्योति है. 1 யோவான் 1:5 அப்படி வாசிக்கிறோம். पहली யோவான் 1:5 में கடவுள் அன்பு என்று எழுதி இருக்கிறது. परमेश्वर प्रेम करके. 1 யோவான் 4:8 पहली யோவான் 4:8 கடவுள் அதர்சனமானவர் என்று எழுதி இருக்கிறது. 1 தீமோத்தேயு 1:17 1 தீமோத்தேயு 6:17 முதல். पहली तीमुथियुस 1:17 वचन में वो अदर्शन करके लिखा है. தன்னைத்தான் உண்டாக்கி கொள்ளும் வல்லமை மனிதனுக்கு இல்லாதபடியால் अपने खुद ही बनाने के जो सामर्थ मनुष्य के पास नहीं वो कर. காரணகர்த்தாவாகிய கடவுளை நாம் வணங்க வேண்டும், அவருக்கு பயப்பட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சித்தம் அறிந்து அவர் சித்த பிரகாரம் வாழ வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். कारण कर्ता प्रभु को हम प्रणाम करना है, उसको मानना है, उसकी इच्छा के अनुसार हम जीना है, करना है. என்றால் ராஜாவா இருக்கிறார், கண்டிப்பா நியாய தீர்ப்பு செய்வார், நியாயம் தீர்ப்பார், அவர் நியாயாதிபதியாக இருக்கிறார். क्योंकि वो राजा है, जरूर वो न्याय करेगा और दंड भी देंगे क्योंकि वो राजा है. யோபின் புத்தகம் 11:7 முதல் 9. யோபு 11:7 முதல் 9. अय्यूब की पुस्तक 11:7 से लेकर 9 तक. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து
சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? அது வானபரியந்தம் உயர்ந்தது, உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது, நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நாம் ஆராய்ந்து அறிய முடியாது என்பதாக. परमेश्वर के अनंत ज्ञान को हम जांच करके समझ नहीं पाएंगे. ஆனால் தேவனோடு கூட நாம் சிநேகமாக இருக்கலாம். आज जो प्रभु தேவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். आज जो प्रभु के साथ में जो मित्र बन के रह सकते हैं பற்றி வாசிக்கிறோம். और ऐसे उसके पढ़ते हैं. நோவாவை பற்றி வாசிக்கிறோம். नूह के बारे में, பரிசுத்தவான்களை பற்றி வாசிக்கிறோம். पवित्र लोगों के विषय में. பரிசுத்த ஜீவியத்தினால் இறைவனோடு கூட நட்புறவாக இருக்கலாம். पवित्र जीवित के द्वारा परमेश्वर के साथ मित्रता में रह सकते हैं. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. அப்படி தேவனோடு கூட நட்புறவாக இருந்த பரிசுத்தவான்களை பற்றியும் பட்டியல் எழுதியிருக்கிறார். और ऐसा जो प्रभु के साथ मित्रता में रहे वो कई पवित्र लोगों के विषय में लिखा है. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम. தேவனில் நாம் அன்பு கூற வேண்டும். इसलिए परमेश्वर से प्रेम करना है. அவருக்கு பயப்பட வேண்டும். और उसको भय मानना है. அவருக்கு கீழ்ப்படியோமாக. उसके अधीन होना है. அவரை நோக்கி கூப்பிடுவோமாக. उसको देके पुकारेंगे. அதாவது ஜெபம் ஒன்றுதான் இறைவனோடு தொடர்புக்கான வழி, வேற வழி கிடையாது. केवल प्रार्थना ही परमेश्वर के साथ संगति रख सकते हैं और कोई रास्ता नहीं है. ஜெபம் பண்ண வேண்டும். प्रार्थना करना है. ஜெபம் என்றால் என்ன? प्रार्थना के मतलब ஜெபத்தை பற்றிய காரியங்களுக்கு ஏராளமான படிகள் இருக்கு. प्रार्थना के विषय की बातें बहुत सारी से हैं. ஒவ்வொருவரும் அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய அனுபவம், அவருடைய அதாவது ஸ்திதிக்கு தக்கதாக ஜெபம் பண்ணுகிறார். हर एक लोग अपने अपने स्थिति के अनुसार प्रार्थना करते हैं. நீங்க ஜெபிக்கிற மாதிரி அவர் ஜெபிக்க மாட்டார், அவர் ஜெபிக்கிற மாதிரி இவர் ஜெபிக்க மாட்டார். ஒவ்வொருவருடைய ஜெபம் வித்தியாசமா இருக்கும். आपके प्रार्थना के अनुसार दूसरा नहीं करेंगे, दूसरे के प्रार्थना के अनुसार आप नहीं करेंगे. நீங்க ஜெபிக்கிற மாதிரி நான் ஜெபிக்கிறது இல்ல, நான் ஜெபிக்கிற மாதிரி நீங்க ஜெபிக்கிறது. आप जैसा प्रार्थना करते हैं ऐसा हम नहीं करता, हम जैसा प्रार्थना करते हैं आप नहीं करेंगे. ஜெபத்திலே अनेक மலைகளும் குன்றுகளும் மடுக்களும் அதாவது ஆழங்களும் உண்டு. प्रार्थना में कहीं चट्टान भी होता है, कोई छोटा गहरा स्थान भी होता है. எப்படியாயும் தேவனுடைய ஊழியர்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். कैसा भी हो प्रभु के लोगों सब प्रभु से प्रार्थना करना है. விசுவாசம் உள்ளவர்கள் தான் ஜெபம் பண்ணுகிறார்கள். जो विश्वास के लोगों प्रार्थना ஜெபம் करेंगे. பண்ணார்கள் தாங்களே கடவுள் தாங்களே எல்லாத்தையும் செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி எண்ணுகிறார்கள். प्रार्थना नहीं करते तो वो सोचते हैं कि हम ही परमेश्वर है, मैं ही सब कुछ करूंगा. ஜெபம் பண்ணி கூப்பிட்டாலுடைய தேவன் வந்து தலையிட மாட்டார். प्रार्थना करके पुकारने के अलावा प्रभु हमारे बातों में बीच में नहीं आएंगे. ஜெபம் பண்ணும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. जो प्रार्थना करने के लिए आज्ञा भी दिया है. என்னை நோக்கி கூப்பிடு என்பி இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்பி இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கரிவோ என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து கரிவோ என்னை நோக்கிடுமே பாதம் நம்பி வந்தே Namah
20-30 में அதாவது விதமாக 10:1 கர்த்தருடையது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. जो पहलौठा जो है प्रभु का है, அது எது பிராணியா இருக்கட்டும், நிலத்தின் வருவாயா இருக்கட்டும், கனிகளா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், விதமாக கர்த்தருடைய கட்டளை, ஆடு மாடா இருக்கட்டும் என்று 9 10 கர்த்தருக்கு பிரித்து விடு என்று சொல்லி விதமாக கட்டளை இட்டிருக்கிறார். पक्षी हो, जानवर हो, भेड़ बकरियां हो, ये सब तो गिनना और 9 के बाद 10वां प्रभु का है. வாசிக்கலாம் 30. தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. பொதுவாக அதாவது சில பேர்கள் தசமபாகம் ஒழுங்காய் செய்கிறதில்லை. और कुछ लोग दशांश ठीक से नहीं देते. வட இந்திய மக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு தசமபாகத்தை பற்றி போதனையே இல்லை. उत्तर भारत के लोगों को दशांश देने का बात ஆனால் ही நம்முடைய नहीं. சபை மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தசமபாகத்தை பற்றியும் தேவனுடைய திட்டம், தேவனுடைய உபதேசத்தை பற்றி நாம் போதித்து நம்முடைய மக்களை வளர்க்கிறோம். लेकिन अपने मंडली के द्वारा थोड़ा थोड़ा जो परमेश्वर के नियमों को सिखा के हम आगे ले आते हैं. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நம் வளர்ச்சி அடையவும், ஆசீர்வதிக்கப்படவும் அது மிகவும் கண்டிப்பானது என்று மல்கியா 3:8 முதல் 10 எழுதியிருக்கிறது. मलाकी 3 अध्याय 8 से लेकर ये संसार प्रकार के आशीष हो, आत्मिक प्रकार के बढ़त हो, इन सब के लिए दशांश देना बहुत जरूरी है. அதாவது கர்த்தர் இவ்விதமாய் சொல்கிறார், प्रभु ने यूं कहता, வெள்ளியும் பொன்னும் போய் நீ ஐஸ்வர்யனாக ஆகும் பொழுது, और जो तुम सोना चांदी ये सब तुम என் கைம்பலத்தினால் நான் சம்பாதித்தேன் என்று சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. तब तुम धनवान होकर तुम ये मत कहना, இந்த செல்வத்தை சம்பாதிக்கான அதாவது பலத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்து என்பதா. और तू धनवान होकर तुम तृप्त होकर जब रहेगा तुम ये मत कहना कि ये मेरे हाथों से मैंने बनाया, मैंने इतने आगे बढ़ाया करके, बल्कि ये तुम सोचना कि ये सब प्रभु ने मुझे दिया है. வாசித்து பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம். व्यवस्था विवरण 8वां अध्याय. வசனம் 16 முதல் வாசி. 16 से लेकर. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम स्तुति. நாம் எல்லா காரியத்திற்காகவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்ங்கிறதும் எழுதியிருக்கிறது. हर बातों के लिए प्रभु को महिमा करना है, प्रभु के जो नियमों को पालन करना, पालन करेंगे तभी ये होगा. மெட்ராஸ்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். चेन्नई में एक இப்ப ஊழியத்துல இல்ல. அவர் கடவுளை வஞ்சித்து கடவுளை திருடி கொண்டிருந்தார். वो जो परमेश्वर को वंचित करके उसे चोरी करता था. சொன்னார், அந்த திருடங்கிட்ட கேளுன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னார். और जो प्रभु ने बोला वो चोर को देखो. இப்பவும் அவர் திருடனா தான் இருக்கா. அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கை தேவன் தடுத்து வைத்து விட்டார். அவரை திருடுறதுக்கு இன்னொரு ஆளை நம்பிச்சிட்டார். अभी भी वो चोरी बन के रहता है, वो चोर उसी स्वभाव में. நினைக்க நினைக்க சிரிப்பாக இருக்கும். सोच सोच के मैं हंसता हूं. கடவுளை வஞ்சிக்கிறார்கள், ஆனா இவர்களை ஏமாத்துறதுக்கு சரியாக ஆண்டவர் நியமிச்சு விடுவார். परमेश्वर को वंचित करते हैं, लेकिन इनको वंचित करने के लिए और कोई आएंगे. இதன் மூலமா நம்ம அறியேன்றால் நாம் இந்த நிலையை அடைய, இந்த உயர்வு அடைய, இதை சம்பாதிக்க, இந்த பணத்தை, செல்வத்தை, இந்த நிலை அடைய கர்த்தர் நம்மை பலப்படுத்தினார். பலனால் ஞானம் கொடுத்தார், புத்தி கொடுத்தார், கிருபை கொடுத்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவருடைய கட்டளையின் பிரகாரம் தசாம்சம் கொடுக்கிறோம். इसके द्वारा हम यही सोचना है कि जो मैं इतना बढ़ गया, इतने धनवान हो गया, ये सब जो कमाने के लिए ताकत दिया परमेश्वर ने, ये सब परमेश्वर के द्वारा मुझे मिला करके समझकर. கட்டளை எல்லாம் மனிதனுடைய நன்மைக்காக தான். जो भलाई के मतलब मनुष्यों के भलाई के लिए. கடவுளுக்கு அதனாலே வேதம் वो ये परमेश्वर के लिए कुछ नहीं. நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுங்க. முதல் 4 கட்டளை நமக்கும் கடவுளுக்கும் உரியது. जो व्यवस्था को लीजिए, पहली बात ये हमारा और परमेश्वर का है. தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். जो तेरे प्रभु परमेश्वर केवल वही है. விக்கிரகாராத விக்கிரத்தை உண்டு பண்ணி தொழுது கொள்ளாத. मूर्ति पूजा मत करना. உன்னுடைய தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காத. எடுத்துக்கெல்லாம் கடவுள் பேரை சொல்லி ஏமாத்தாத. तो प्रभु के नाम लेके तुम परखाओ मत. அடுத்தபடியாக ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய். उसके बाद में पवित्र दिन को மற்ற 6 கட்டளையும் நாம் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் நடந்து கொள்ள விதமாக. बाकी 6 नियमों मनुष्यों के एक आपस में. அதுல நாம் முதலாவது பார்க்கிறது உன் தாய் தகப்பன் கணவன் பண்ண ஆயுள் நாள் நீடித்திருக்கும்ங்கிறது. उसमें बात ये माता पिता के आदर करते இது हुए आयु बढ़ेगी. 12 ஆகும். ये அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது उसके बाद ஒவ்வொரு காரியம் எழுதியிருக்கிறது. நாம் எங்க பர்வத்துல போய்யா விபச்சாரம் செய்ய போறோம், திருட போறோம், கொலை செய்ய போறோம், பொய் சொல்ல போறோம், வஞ்சிக்க போறோம் இல்ல. மனிதர்கள்
அதாவது இப்போ சில பொம்மைகளை ரெண்டு பொம்மையை நான் சிருஷ்டிச்சிருக்கேன்னு வச்சுக்காங்க. अब बात के नियमों को आप देखेंगे तो ஒரு क्या பொம்மை இன்னொரு பொம்மையை அடிச்சு பிச்சு முடிய பிச்சு கழுத்தை நெரிக்கிறது நாமே சம்மதிக்க மாட்டோம்ல. और ये गुड़िया को दूसरा जो पकड़ के उसको गर्दन மனிதன் மனிதனுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாதுன்னு கற்பனை கொடுக்கப்பட்டது. கற்பனைகள் எல்லாமே மனிதனுடைய நன்மைக்காக, மனிதர்களுடைய நன்மைக்காக, மனிதனுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் நாளும் இறைவனுக்கு நமக்கு அடுத்து மற்ற ஆறும் நமக்கும் உடையதாகும். जो पहली जो बात है परमेश्वर के मनुष्यों के और बाकी सब हम जो दूसरे मनुष्यों के बीच में हम ऐसा नहीं करना चाहिए. ஆனாலும் மனிதன் பாவியா இருக்கிறதுனால இதை கை கொள்ள முடிகிறது. मनुष्य पापी है इसलिए पालन नहीं करते हैं. இதை அறிந்துதான் இறைவன் விதமாக கிருபாசனத்தை கட்டளையிட்டார். और इसे जानकारी परमेश्वर ने ऐसा नियमों के लिया. யாத்திராகமம் 20 இருந்து நாம் வாசித்தோம்னா 24 வரைக்கும் கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो निर्गमन 20वां अध्याय से 24वां अध्याय तक नियमों दिया गया है. 25 இருந்து 31 வரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் கிருபாசனத்தை பற்றிய காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 25 से लेकर 31 तक मिलाप वाले तंबू के विषय में. மனிதன் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க மாட்டான்னு தேவனுக்கு தெரியும். जो परमेश्वर को मालूम है ये व्यवस्था को पालन नहीं करेगा. அவன் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று காண்பிக்கும்படியாக இடையிலே ஆசரிப்பு கூடாரத்து முறைகளும் ஆராதனை முறைகளும் கிருபாசனமும் வெளிப்படுத்தப்படும். मिलाप वाले तंबू इसलिए रखा गया इसी के द्वारा क्षमा पा सकता है. 32ஆம் அதிகாரத்தில் முழுக்க பாவம் செய்தார்கள். ஒரு பொன் குட்டியை உண்டு கண்டு குட்டியை உண்டு பண்ணி விக்கிராராதனை செய்தார்கள். 32वां अध्याय में पूरा पाप किया है. एक बछड़ा को उन लोग बनाकर उसको मानने लगा. 32ஆம் அதிகாரம் வசனம் 32 அவர்களை அழித்து போட வேண்டும் என்று கடவுளை கேட்ட மோசே இவர்களுக்கு இப்ப வரைக்கும் மன்னியும் இல்லாட்டி நீர் எழுதின புத்தகத்திலிருந்து ஏன் பேரை கிறுக்கி போடும் என்று வேண்டிக் கொண்டார். உன் வார்த்தையின்படி மன்னித்தான் கூட்டிட்டு போ என்று சொல்லி சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் மோசே தவிர எல்லாரும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். 32वां अध्याय வாசிங்க யாத்திரா 32:32. 32वां अध्याय